குதிரை வேகத்துல குதிரை பேரம் நடக்குது அப்படிங்கிறத எல்லாருமே விமர்சிக்க தொடங்கி இருக்கிறாங்க. என்ன நடக்குது தமிழக அரசியல்ல? அதிமுக ஒட்டுமொத்தமாக தாவேகாவிடம் தஞ்சம் அடைகிறதா? இந்த விடயத்தில் என்னன்னா, நீங்கள் குதிரை பேரமான்னு சொன்னீங்க. பேரமெல்லாம் எப்போ முடிஞ்சு போச்சு. நான் இவ்வளோ செலவு பண்ணேன், எனக்கு அது கொடுத்துருங்க, நான் மறுபடியும் போட்டியிடணும், ஓகே, அதுக்கு எவ்வளோ செலவாகும், நான் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டோடனே அவங்க தங்களை வித்துக்கிறாங்க, சேல் பண்ணிக்கிறாங்க. என்னுடைய முடிவை ஏற்றுக்கணும், இல்லாட்டி கட்சியில் நீ இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனப்பாங்கோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்படும் வரைக்கும் அதிமுகவினுடைய வீழ்ச்சி தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். அதான் நீங்க கட்சி தாவல் தடை சட்டம் போட்டு எம்எல்ஏ பதவி பறிப்பதற்கு நாங்களே ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாவுக்கு போயிடுறோன்னு போறாங்க. உனக்கு ராஜினாமா பண்றதுக்கு அடிப்படை இல்லை, ஆல்ரெடி லாஸ்ட். அந்த பெருவாரியான மக்கள் மாற்றம்னு சொன்னதே திமுக அதிமுகல இருந்து மாற்றம் தான். அதே திமுக இருந்து வந்தவர்களையும் அதிமுக இருந்து வந்தவர்களையும் ஃபில் பண்ணி தான் தேர்தலை சந்திச்சாங்க. அப்பயே அந்த மாற்றம்ங்கிறது ஒரு கேள்விக்குறியாயிருச்சு. இது ஆட்சியை பிடிக்க முடியாம ஒரு குறைவான சீட்டுகளை வச்சிருக்கிறது வந்து ஆளுங்களை எடுத்துட்டு வர்றதை எப்படி மாற்றம்னு எடுத்து கிடைச்சது மாற்றத்திற்கான ஒரு ஓட்டு. மக்கள் பெரிய மாற்றத்தை விரும்பினார்கள். எப்படி மாற்றத்தை விரும்பினார், என்ன அடிப்படையில் மாற்றத்தை விரும்பினார்? பேசுறவன் எல்லாம் கொஞ்சம் மரியாதையா பதில் சொல்லிடுங்க. ஏன் இப்ப முதல்வர் விஜய் அவர்கள் கூட ஆளுங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவருக்கு திட்ட கமிஷன் இருக்குது. திட்ட கமிஷன்லாம் கிடையாது, திட்டத்துக்கு கமிஷன். அது ஒரு சின்ன விட்டா சும்மா கட்ட 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 கட்டன்னு திட்டுவார். செங்கோட்டையன் விட்டா கட்ட கட்ட கட்டன்னு திட்டுவார். திட்டத்துக்கெல்லாம் கமிஷன், திட்ட ஆணையம்ன்றது ஒன்று வேணும். இப்போ 25 தொகுதிகள்லையும் இப்போ இடைத்தேர்தல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அப்படி தான் புரிஞ்சுக்க முடியுது. இடைத்தேர்தல் முடிவு எப்பவுமே ஆளுங்கட்சிகளுக்கு சாதகமாகத்தான் வரும். அப்படி இருக்க ஒரு வேவா தான் இருக்குமா? ஜெயிச்சதுக்கு பெரும்பாலும் இவிஎம் துணை நின்றது அப்படின்றது தான் என்னுடைய ஆர்குமெண்ட். ஏன்னா திமுக கிட்ட இருந்துட்டு போன தேர்தலில் 2021 எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்களோ அதை விட இந்த தேர்தலில் வாங்கினது 30% ஓட்டு கம்மி. ஆனால் ஆவரேஜ் தாவேகா ஜெயிச்ச இடத்துல எல்லாம் இருக்கு. அதிமுக 50% ஓட்டு கம்மி, அதுக்கும் மேலே கூட இருக்குது. 2/3 ஓட்டு அவங்களுக்கு குறைஞ்சி போயிருக்கு. அப்படிதான் விஜய் வந்துட்டு ஓட்டு போயிருக்குது அவங்க. அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். குதிரை பேரம் நடக்கிறது, குதிரை வேகத்துல குதிரை பேரம் நடக்குது அப்படிங்கிறத எல்லாருமே விமர்சிக்க தொடங்கி இருக்கிறாங்க. நாங்கள் குதிரை பேரத்துலலாம் ஈடுபடவே கிடையாது, ஏன் அப்போ ஓபிஎஸ் வந்தது என்ன, வைத்தியலிங்கம் வந்தது என்ன அப்படிங்கிற விஷயத்த ஆதவர்ஜுன் அவர்கள் சொல்றாரு. என்ன நடக்குது தமிழக அரசியல்ல? அதிமுக இரண்டாக பிளந்தது, அதிமுக தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு, அதிமுக பிறகு இணைய சென்றுச்சு, பட் அதிருப்தியா வெளியேறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? மேலும் பலர் இணைய காத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அதிமுக ஒட்டுமொத்தமாக தாவேகாவிடம் தஞ்சம் அடைகிறதா? அதாவது இந்த விடயத்தில் என்னன்னா, நீங்கள் குதிரை பேரமான்னு சொன்னீங்க. பேரமெல்லாம் எப்போ முடிஞ்சு போச்சு. நான் இவ்வளோ செலவு பண்ணேன், எனக்கு அது கொடுத்துருங்க, நான் மறுபடியும் போட்டியிடணும், ஓகே, அதுக்கு எவ்வளோ செலவாகும், நான் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டோடனே அவங்க தங்களை வித்துக்கிறாங்க, சேல் பண்ணிக்கிறாங்க. ஓ பன்னீர்செல்வம், வைத்தியலிங்கம், இவங்களாம் மனோஜ் பாண்டியன், இவங்களாம் வந்துட்டு கட்சி மாற்றம் கொள்கையில் அப்படியே தான் இருக்கிறாங்க. அங்கெல்லாம் பேரம் நடக்கலை, ஒன்றும் நடக்கலை. அவங்க நேராக வந்தாங்க, சந்திச்சாங்க, துண்டை போட்டாங்க, போயிட்டாங்க, அந்த கட்சிக்கு போயிட்டாங்க, நின்றுட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. இப்போ 3 பேரும் எம்எல்ஏவாக இருக்கிறாங்க. முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த பேச்சே வராது. ஏன்னா பேரத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட அளவுக்கு அவங்களுக்கெல்லாம் காசுலாம் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது? எதுவும் கிடையாது. இது ஒன்று. 2வது விஷயம் என்னென்னா, தனது தலைமைக்கு எதிரானவர்களை எல்லாம் வந்துட்டு என்னுடைய முடிவை ஏற்றுக்கணும், இல்லாட்டி கட்சியில் நீ இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனப்பாங்கோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்படும் வரைக்கும் அதிமுகவினுடைய வீழ்ச்சி தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் அந்த சரிவில் இறங்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களையே நிறுத்த முடியாது. தடன்னு போயிட்டு கடைசியில் பல்ட்டி அடிச்சு விழுந்து காயப்பட வேண்டியதான். அப்படியேப்பட்ட ஒரு நிலையை தான் எடப்பாடி பழனிசாமி செய்கிறார். அவர் எல்லாரையும் தூக்குறேன்னு சொல்லிட்டு 2வது இந்த கட்சி மாற்றல் தடை சட்டம் வேறு இருக்குது. 10th ஷெட்யூல், அரசமைப்பு சட்டப்பிரிவு 91, அப்புறம் அரசமைப்பு சட்டப்பிரிவு 102, இது 2 இருக்குது. அது எக்ஸாக்டா என்ன சொல்லுது? அது எப்போ பொருந்தும்? அது ஒரு கட்சியினுடைய சம்மதம் இல்லாமல், கட்சியினுடைய டைரக்ஷன் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு வேறொரு கட்சிக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னம்னாலே அந்த கடமை வந்துட்டு முடிஞ்சு போச்சு. கட்சி தாவல் தடை சட்டம் நடைமுறைக்கு வந்துடுது. யூஆர் லூசிங், யூஆர் டிஸ்குவாலிஃபைடு, ஆட்டோமேட்டிக்கலி யூஆர் டிஸ்குவாலிஃபைடு. அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இவங்களாம் ஓட்டு போட்டாங்க, அந்த ஓட்டு போட்ட கடமை முடிஞ்சு போச்சு. அது தொடர்பாக சபாநாயகரோ இல்லை ரெலவெண்ட் அத்தாரிட்டி 15 நாளில் முடிவு எடுக்கணும். என்னைக்கு வந்துட்டு நடந்துச்சு? 13ஆம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்துச்சு. இன்றைக்கி வந்துட்டு 26, 2 நாள், 15 நாள், நாளன்னைக்குள்ளே சபாநாயகர் முடிவெடுத்து ஆகணும். அவர் நினச்ச நேரத்துக்கெல்லாம் கிடையாது. முடிவெடுத்துட்டு ஈ மஸ்ட் அப்ளை த 10th ஷெட்யூல் பண்ணாங்க. உடனே எல்லாம் டிஸ்குவாலிஃபைடு. அப்புறம் எப்படி ரெசிக்னேஷன் அங்கே இருக்குது? எல்லாருமே காலி. ஸோ எல்லோரும் தேர்தலில் வந்துட்டு
அதுக்கப்புறம் நீ தாவே கால தான் நெல் ஆவே கால தான் நெல், அது அவங்களுடைய இஷ்டம், முடிஞ்சு போச்சு. இங்கே no more you are a legislative member of a party. அதான் நீங்க கட்சி தாவல் தடை சட்டம் போட்டு எம்எல்ஏ பதவி பறிப்பதற்கு நாங்களே ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காக்கு போயிடுறோன்னு போறாங்க. உனக்கு ராஜினாமா பண்றதுக்கு அடிப்படை இல்லை, நீ யூ ஆர் ஆல்ரெடி லாஸ்ட். ஓ, நீங்க டிஸ்குவாலிஃபைட் ஆறீங்க, நீங்க ராஜினாமா பண்ண முடியாது. டிஸ்குவாலிஃபைடு. அவன் சொல்லக்கூடிய அந்த ரெலவெண்ட் போர்ஷன் என்னன்னா இஎஸ் என்ன வருது பாருங்க. Subject to the provisions of paragraph 4 and 5, a member of the house belonging to any political party shall be disqualified for being the member of the house, whether it is parliament, Lok Sabha or assembly, if he has voluntarily gives up his membership of such political party. அந்த கட்சியை விட்டு நான் தாவரன்னும் போதே இது போயிடுது வாலண்டரிலி. if he has votes or abstain, நீ ஓட்டு போட்டாலும் இல்லை ஓட்டு போடாமல் தவிர்த்துனாலும் in such a house contrary to any direction issued by the political party to which he belongs. அவ்வளோதான், இது முடிஞ்சு போச்சு. இப்போ கட்சியின் முடிவுக்கு எதிர்ப்பாக வாக்கு அளித்திருந்தாலும் வாக்களிக்காமல் நழுவிருந்தாலும் இது பொருந்துமா? பொருந்தும். The prior permission of such political party, person or authority of and such voting or abstention as condemned by the political party, person or authority within 15 days from the date of such voting or abstention. 15 நாளில் வந்து அதை முடிச்சிடணும். voting or abstention முடிஞ்சிடும், அவ்வளோதான். ஸோ 28ஆம் தேதி அன்னைக்கு இவர் வந்துட்டு ஒரு ரூலிங்கை சொல்லி ஆகணும். என்ன பண்ணுறாருன்றதை பார்ப்போம். அதற்கு முன்பாகவே இப்போ ஒரு 4 பேர் வந்து ராஜினாமா பண்ணுறாங்க. ராஜினாமா பண்ண அடுத்த கணமே அங்கேயே போயிட்டு தாவேக்கால இணையிறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுதான் மாற்றம். ஒன்றும் கிடையாது. அவங்க அது இதை புரியாதே தானே வேலை செய்கிறாங்க. பொதுப்பணி துறை எல்லாரும் வந்துட்டு புரியாமலே வந்துட்டு ஒரு வேலையை செய்கிறாங்க. அதாவது அதிமுக இருந்து நாங்கள் எடுத்துட்டோம் பாருன்ட்டு ஒன்றுமே இல்லை. அவுட்ரைட் பர்ச்சேஸில் என்னது அது? இப்போ அது ஊழல் சக்தி ஆகாதா? இப்போ இருக்கக்கூடிய ஊழல் தான். பணம் கொடுக்குறாங்கல்ல, எங்கே இருந்துச்சு பணம்? இதுக்குன்னே வந்துட்டு உலக வங்கி வந்துட்டு கடன் கொடுத்துருக்குதா செலவு பண்ணி எம்எல்ஏக்கள் வாங்குறதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ இதெல்லாம் எங்கேருந்து வருது பணம்? இவர் சொன்னார் அப்படியே எரேஸ் பண்ணிட்டு வாங்கன்னு. எரேஸ் பண்ணிட்டு தான் வந்துருக்குறாங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. இது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கிற வரைக்கும் ஊழல் அப்படின்றது ஒன்று இருந்தே தீரும். ஜனநாயகம் இல்லை எங்கே இருந்தாலும் சரி. ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஒரு ஸ்ட்ரக்சரை காப்பாற்றுறதுக்கு உங்களுக்கு பணம் தேவை. எங்கே போவீங்க அந்த பணத்துக்கு? அப்படி பணமே வெளியில் வாங்காமல் கட்சி நடத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் 3 பேர் தான். ஒருத்தர் அண்ணா, சமூகநீதிக்காரர் விபி சிங், 3வது இந்த ஐயநாதன், 3 பேர் தான். நாங்கள் தான் ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். யாருக்கிட்டையும் பணம் வாங்காமல் கட்சிக்குள்ளே இருக்கிறவனுடைய பணத்தையே வச்சு கட்சியை நடத்துறதுக்கான தைரியத்தோடு செஞ்சவங்க இவ்வளோ தான். வேறு யாரும் கிடையாது. வேறு யாருக்கும் முடியாது. கல்லா போடணும். கல்லா போடுறது எங்கேருந்து வருது பணம்? கல்லா போடலாம் எதிர்கட்சியில் இருக்கும்போது. ஆட்சிக்கு வந்தவொடனே அவனுடைய கல்லாவை நீ நிரப்பணும். புரிஞ்சுச்சுங்களாப்பா? அதை வச்சுன்னா இப்போ இவர் சொல்கிறாரு ஒரு ஊழல்லாம் இல்லை அப்படின்னு வச்சு சொல்கிறாரு. இது வரைக்கும் நடந்த மாநாடுகள், இது வரைக்கும் நீங்கள் கூட்டின பொதுக்கூட்டங்கள், இது வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திய ஏர்கிராஃப்ட்டு, இது வரைக்கும் நீங்கள் 5 ஸ்டார் ஹோட்டலில் போட்ட கூட்டம், இதெல்லாம் யார் செலவு பண்ணது? எவ்வளோ செலவாச்சு? அதை மட்டும் சொல்லுங்கள். அது உங்களுடைய பணமாக கூட இருக்கலாம். சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்ல மாட்டீங்க. அவ்வளோதான். இந்த சீக்கிரசியர் தான் வந்துட்டு ஜனநாயகத்துக்கு எதிரான செயல்களெல்லாம் நடக்குது. இட் இஸ் நாட் டிரான்ஸ்பரண்ட். அவர் செலவு பண்ணதுனா டிரான்ஸ்பரன்ஸே கிடையாது. முடிச்சு போச்சு. இந்த அவங்களுக்கு என்ன நம்பிக்கை இருந்துட்டாங்க அதிமுகவில். இந்த விசகி சுபையா உட்பட எல்லாரும் நம்பிக்கை இருந்துட்டாங்க. இதுக்கு வர அதிமுக ஒன்றும் கிடையாது. இல்லைங்க, இப்போ அவரும் வந்துட்டு நம்மளை சேர்த்துக்க போகிறதில்ல. இவங்களால நம்மளை காப்பாற்ற முடியாது. ஸோ தூக்கி போடு. இந்த பதவி வச்சுட்டு ஒன்றும் இல்லை. சட்டப்பேரவையில் உட்காந்துட்டு போனோம். தூக்கி போடு. மறுபடியும் தேர்தலை சந்திச்சு மறுபடியும் ஜெயிச்சு அது கூட ஆமாம் தாவேக்கா. அது கூட என்ன அப்படின்னம்னா அந்த அஷூரன்ஸ் கொடுக்கப்படலைன்றாங்க. மீண்டும் தேர்தலில் நிற்கிறதுக்கான அஷூரன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்படலைன்னு கூட சொல்கிறாங்க. அப்போ வேற என்ன டிமாண்டாக இருக்கும்? வேற என்ன டிமாண்டுலாம் செட்டில் பண்ணியாச்சு. அவுட்ரைட் பர்ச்சேஸ் நான் சொன்னேன்னு அர்த்தம். உன்னையே உன்னுடைய கம்பெனியை வாங்கிக்கிறேன், உன் கம்பெனி மேலே இருக்கக்கூடிய கடன்களையும் நான் செலுத்திடுறேன். அதுக்கு பேர் தான் அவுட்ரைட் பர்ச்சேஸ். மொத்தமாக ஒரே செக்கா முடிச்சிடலாங்கிறீங்க? ஆமாம், ஓண்டம்னு சொல்லுவாங்கல்ல. சரிங்க, இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ ஆல்ரெடி மாற்று அரசியலுங்கிற ஒரு இடத்துல தான் ஒரு பெருவாரியான மக்கள் விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்தாங்க. நீங்கள் முதல்வராக இருக்கிறார்.
இப்போ அந்த பெருவாரியான மக்கள் மாற்றம்னு சொன்னதே திமுக அதிமுகலேருந்து மாற்றம் தான். இப்போ அதே திமுகலேருந்து வந்தவர்களையும் அதிமுகலேருந்து வந்தவர்களையும் ஃபில் பண்ணி தான் தேர்தலை சந்திச்சாங்க. அப்பயே அந்த மாற்றம்ங்கிறது ஒரு கேள்விக்குறியாயிருச்சு. பிறகு தேர்தலை சந்தித்து முடித்ததற்கு பிறகும் அதே திமுக அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகளை வைத்துக்கொண்டு தான் ஆட்சியை நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு வந்தது. பரவாயில்ல, அனைவருமே சரி ஓகே பெரும்பான்மையை பிடித்தது தாவேக்கான்னு எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அதே இடத்துல இருந்து ஆட்சியை பிடிக்க முடியாம ஒரு குறைவான சீட்டுகளை வச்சிருக்கவங்க வந்து ஆளுங்களை எடுத்துட்டு வர்றத எப்படி மாற்றம்னு எடுத்துக்கிறது? விஜய்க்கு கிடைச்சது மாற்றத்திற்கான ஒரு ஓட்டு. மக்கள் பெரிய மாற்றத்தை விரும்பினார்கள். எப்படி மாற்றத்தை விரும்பினாங்க அந்த ஜனங்கள்? என்ன அடிப்படையில் மாற்றத்தை விரும்பினாங்க? பேசுகிறவனெல்லாம் கொஞ்சம் மரியாதையாக பதில் சொல்லிட்டுங்க. சரிங்களா? என்ன மாற்றத்தை ஜனங்க விரும்பினாங்க? சொல்லுங்க, என்ன மாற்றத்தை விரும்பினாங்க? விஜய் வந்தால் 2500 கொடுப்பாரு, அதானே? ஆமா, உங்களுக்கு மூளை இருக்குதா கொஞ்சமா? அதை கொடுக்க முடியுமா அது அப்படின்ட்டு? தருவாங்க. 1000 ரூபா கொடுக்கறதுக்கு மூச்சு பிடிச்சாரு ஸ்டாலின். அவர் பொருளாதார நிபுணரெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு திட்ட கமிஷன் ஒன்றத்தை போட்டு வச்சுக்கிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டு. ஏன் இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் கூட ஆளுங்கள்லாம் இருக்காங்கல்ல? அவருக்கு திட்ட கமிஷன் இருக்குது. திட்ட கமிஷன்லாம் கிடையாது, அங்கே திட்டத்துக்கு கமிஷன். அது ஒரு சின்ன விட்டா சும்மா கட்ட 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 கட்டன்னு திட்டுவார். செங்கோட்டையன் விட்டா கட்ட 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 கட்டன்னு திட்டுவார். திட்டத்துக்கெல்லாம் கமிஷன் இருக்குது. திட்ட கமிஷன் ஒன்று வேணும், திட்ட ஆணையம்ன்றது ஒன்று வேணும், பேராசிரியர்லாம் வேணும். அதெல்லாம் யார் வேணும்? இவங்களுக்கு ஏது பேராசிரியர்? இவங்களுக்கு ஜெகதீஷ் பழனிசாமி போன்ற பேராசிரியர்கள் தான் கூட இருக்கிறாங்க, வேறு யாரும் இல்லையே. அப்போ இதெல்லாம் இம்பாசிபிள். ஜனங்க அப்படிலாம் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்கிறதெல்லாம் நம்ம மக்களை ஏமாத்துறது, நம்ம ஏமாற்றிக்கிறது. யார் தான் என்ன மனநிலை ஓட்ட போட்டாங்க? மனநிலையில் ஓட்டு போட்டாங்கன்னு என் பேரன் சொன்னேன், அது மாற்றத்துக்கான ஓட்டாது. என் பேத்தி சொன்னேன், இப்போ நாங்கள் போடுவோம், எங்கள் அண்ணாவுக்கு நாங்கள் போடுவோம், எதை வேணாலும் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அப்படி போட்டால் ஓட்டுது. அது இல்லாத இவிஎம் வச்சு அவங்க செஞ்சாங்க வேலை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் என்ன கேட்குறேன்னா, இன்றைக்கி ஆட்சிக்கு வந்துட்டாங்க, இவங்களுக்கு தங்களுடைய ஆட்சியை காப்பாற்றிக்கணும், அந்த நெருக்கடி இருக்குது. இன்றைக்கி திமுகனுடைய கூட்டணி கட்சிகள் அவங்கள ஆதரித்து அவங்களுடைய ஆட்சியை காப்பாற்றிட்டு இருக்குது. இது எவ்வளோ நாள் நீடிக்கும்? என்னைக்காச்சும் ஒரு இந்திய ஒன்றிய அரசோட சேர்ந்து ஏதாவது ஒன்றத்தை பண்ணிங்கன்னா இவங்க எதிர்த்து வெளில போடுவாங்க. வெளியில் போனோம், கொள்கை எடுத்து வந்துடும், உடனே வெளில போயிடணும். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அவங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி இப்போ நெருக்கடியாக இருக்குது, கூப்பிட்டு பேசுறது பாரு போச்சு. 22ஆம் தேதி ஜேசிடி பிரபாகரன் சொல்லிவிடுவார், நீங்களாம் ஒன்றும் இல்லை காலி அப்படின்ட்டு. ஊருக்கு போக போகிறீங்களா? இப்போவே கொடுக்குறத வாங்கிட்டு எங்களுடைய கட்சியில் சேர்ந்துக்க போகிறீங்களா? சேர்ந்துக்கிறோம். புரியுதுங்களா? பேரம் சரியாக போச்சா? சேர்ந்துக்கிறோம். எப்படி சேர்ந்துக்கிறீங்க? இதான் சார் இவ்வளோ செலவு பண்ணேன், கொடுத்துட்றோம். தேர்தலில் மீண்டு நிற்கிறோம் சார் தான், அதுக்கு செலவாகும், கொடுத்துட்றோம். மேட்ரு முடிஞ்சு போச்சு, வாங்க கையெழுத்து போடுங்க, இந்தாங்க கார்டு, முடிஞ்சு போச்சுங்களா? இப்போது ஓவர் த டைம் 6 months வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு ஸ்டாலின் உறுதிமொழி கொடுத்துருக்காரு. 6 மாதம் உள்ள தேர்தல் நடந்து இவங்க வந்துடுவாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ மேலே போகிறாரு, அங்கே போய்ட்டு ஓரளவுக்கு ஒப்புதலாகி ஒப்பந்தமாகி அப்படியே ஒரு இணக்கப்பாடு அங்கே ஏற்பட்டுச்சு அப்படின்னா அப்புறம் அங்கேருந்து திருப்பி வருவார். அவங்களும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. மேற்கொண்டு ஏதாவது பண்ணுறது உதவி போகிறது அப்படின்னா உதவி பண்ணி இந்த ஆட்சியை, ஏன்னா அவங்களுக்கு தேவை தமிழ்நாட்டை திறந்து விடு, நாங்கள் சொல்கிறதெல்லாம் நடைமுறைப்படுத்து, நாங்கள் அடிக்கக்கூடிய எல்லா விதத்துக்கும் நீ வந்துட்டு ஒத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஒத்து போயிட்டாரு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த கவர்மெண்ட் மஸ்ட் ஹவ் டு லீவ் பை காம்ப்ரமைஸ் ஒன்லி. விஜயனுடைய ஆட்சி சமரசங்களால் மட்டுமே தன்னை காப்பாற்றி கொண்டு தொடர முடியும். இல்லை என்றால் இல்லை. அதுதான் இப்போ நீங்கள் உங்களை சார்ந்து ஆட்சி நடத்தணும், 6 மாதத்தில் ஒரு பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி தான் இப்போ அதிமுகலேருந்து வேகமாக எம்எல்ஏக்களை பொறுக்குறாங்க. அதான் இப்போ இவ்வளோ நேரம் இல்லை, இப்போ 5 வருஷம் ஆட்சி நடந்துருந்தானே பொறுத்தும். 5 வருஷம் ஆட்சி நடத்துறதெல்லாம் இருக்கட்டுங்க, 1 வருஷம் ஆட்சி நடத்தணும்ல. ஏங்க இதெல்லாம் நித்தியகண்டம் போகிற நாயசு நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். இவ்வளோ தூரம் நீங்கள் அதிமுகன்னு சொல்கிறீங்களே, தாவே கலந்துட்டு ஒரு 10 பேர் எடுக்க முடியாது. அதெல்லாம் அது எப்படி போகும்? அவங்க தூய சக்தி. அதுதான் அந்த பார்த்தமே. போயிட்டு அந்த செங்கல் சூளையில் வந்துட்டு மாதம் ஒரு சூளைக்காரனும் 1 லட்ச ரூபா எனக்கு கப்பம் கட்டணும்னு சொன்னால, நம்ம போராட்டலாமா அப்படியே எடுத்துக்கிட்டீங்க பார்த்துருக்குல்ல. இந்த பாருங்கள், ஒன்று சொல்கிறேன், பனையூரில் உட்காந்துக்கிட்டு போட்டி போடுறதுக்கு 5 கோடி இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டவங்க தான் நீங்கள். உங்களால் எப்படி தூய ஆட்சி தர முடியும்? நீங்கள் அப்படியேப்பட்ட ஆளா? இல்லை விஜய் வந்துட்டு பெரம்பூர் மக்களுக்கு பணம் தரலையா? ஓட்டுக்கு 1000 ரூபாய் தரல, அது ஒரு 3000 ரூபாய் தரல, அருண்ராஜ் தரல. அப்போ நீங்கள் எப்படி நல்லா ஆட்சி? அதெல்லாம் சும்மா பேச்சு. அதிமுக நெகோசியேட் பண்ணிங்கன்னு சண்முகம் சொல்கிறாரு.
நல்லாட்சியான நெகோசியேஷன் தான் நடந்துச்சோ. அதனால் அதெல்லாம் நம்பாதீங்க. இவங்களாம் போகிற போக்கில் ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. சரிங்க, இப்போ போனது 4 எம்எல்ஏக்களாக எடுத்துக்கிறதா இல்லை இப்போ அடுத்து 10 பேர் காத்திருக்காங்கன்னு சொல்கிறீங்க? டெய்லி நம்மளுக்கு நியூஸ் வேணாவா? இன்றைக்கி நந்தா வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நாளைக்கு என்ன மற்ற சேனல்கள்லாம் கொடுக்க வேண்டாம், நாளைக்கு வருவாங்க என்ன சொல்லுறது? முடிஞ்சு போச்சுன்ற அந்த 25 பேரோட லைஃபு நான் படித்து காட்டினேனே. ஆமாம், முடிஞ்சு போச்சு. 28ஆம் தேதி அவர் சொல்லணும் நாளன்னைக்கு. ஏன் திடீர்னு இந்த நாடகம் நிறைவேற்றுது? அவர் மாற்றி சொல்ல முடியாது. அவர் ஒத்துக்கிறணும். இங்கே இல்லைன்னா கூட நிறுத்தரகண்ட போனால் உச்சநீதிமன்றம் அடிச்சு தள்ளிட்டோம். அவ்வளோதான். அப்புறம் எங்கே இருக்குது உங்களுக்கு வாழ்க்கை? சரி, அதிமுக கிடையாது, இப்போ இருக்கிற எதிர்கட்சி கிடையாது, 3வது கட்சி சட்டப்பேரவையிலையும் கிடையாது, எதுலையுமே கிடையாது. அதனால் ஆளுங்கட்சி ஆகிடலாம். மறுபடியும் போ, ரிசைன் பண்ணு, மறுபடியும் நின்று ஜெயிச்சா ஆளுங்கட்சி. அவ்வளோதான். இல்லைங்க, இப்போ 25 தொகுதிகள்லையும் இப்போ இடைத்தேர்தல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அப்படி தான் புரிஞ்சுக்க முடியுது. இடைத்தேர்தல் முடிவு எப்போவுமே ஆளுங்கட்சிகளுக்கு சாதகமாகத்தான் வரும். அப்படி இருக்க ஒரு வேவாக தான் இருக்குமா, இல்லை இனி டர்ன் டு ஸ்டேஜ்? இப்போ விஜய் ஜெயிச்சதுக்கு பெரும்பாலும் இவிஎம் துணை நின்றது அப்படின்றது தான் என்னுடைய ஆர்குமெண்ட்டு. புரியுதுங்களா? ஏன்னா திமுக கிட்ட இருந்துட்டு போன தேர்தலில் 2021 எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்களோ அதை விட இந்த தேர்தலில் வாங்கினது 30% ஓட்டு கம்மி. ஆனால் ஆவரேஜ் தாவேக ஜெயிச்ச இடத்துல எல்லாருமே. அதிமுக 50% ஓட்டு கம்மி, அதுக்கும் மேலே கூட இருக்குது. 2/3 ஓட்டு அவங்களுக்கு குறைஞ்சி போயிருக்குது. அப்படி தான் விஜய் வந்துட்டு ஓட்டு போயிருக்குது அவங்களுக்கு. ஏதோ 2 சைடில் இருந்துட்டு சேர்த்துட்டு ஒரு 10% ஓட்டு போயிடலாம், அவ்வளோதான் சேர்த்து. இந்த அளவுக்கு போயிருக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதிமுக மட்டும் 49 லட்சம் வாக்குகளை இழந்திருக்குது. திமுக கிட்ட இருந்துட்டு 55 லட்சம் ஓட்டு. இவ்வளவு செஞ்சு இவ்வளவும் பண்ணுவாங்க அப்படின்ட்டு 180 சீட்டு 181 சீட்டு பிடிப்பாங்கலாம் சொன்னாங்க. இந்த 107 இந்த 73 சேர்த்தோம்னா 180 சீட்டு வருது. ரைட்டுங்களா? அதனால் நல்லா வேலை செஞ்சுருக்காங்க, தூயமான வேலை. அவங்க எதிர்பார்த்ததையும் தாண்டி விஜய் அந்த பெரும்பான்மை நெருங்கிட்டார். அதுதான் பாஜக சந்தித்த சிக்கல்னு நினைக்கிறேன். அது இடைத்தேர்தலாம் செய்ய மாட்டாங்க. அப்போ இடைத்தேர்தல் செய்ய மாட்டாங்கன்னா முடிவு என்னவா இருக்க வாய்ப்பு? 2ல் 1 தமிழ்நாட்டை வச்சு நெகோஷியேட் பண்ணுவாங்க. எல்லாமே பேரம் தான். திறந்து விடு, எனக்கு ஆட்சி. எப்படி எடப்பாடி பழனிசாமி பண்ண 4.5 வருஷம். நான் தான் சொல்கிறேன்னா, விஜயனுடைய ஆட்சி வந்துட்டு ஒரு சமரசப்படுத்தி கொண்டு அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆட்சியாக தான் இருக்கும். விடமாட்டார் வெளில. எப்படியாச்சும் தக்க வச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அதை செஞ்சு எது செஞ்சோன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆட்சிக்கு வந்துடலாம். எம்ஜிஆர் மாதிரி 2-3 முறை ஜெயிச்சிடலாம். அதுதானே அவங்களுடைய எய்மு. அவ்வளோதான். அதை வச்சு தான் அவங்க செய்வாங்க. ஸோ இவருடைய ஆட்சியில் ஃபுல்லாக சமரசங்கள் இருக்கும். மத்திய அரசு கிழிக்கிற கோட்டை நிச்சயமாக விஜய் தாண்ட மாட்டார், விஜய் அரசு தாண்டாது. ஆமாம், அப்படியே தான் இருக்கும். பெட்ரோல் உயர்வு விலை ஆகுது, எல்லாமே ஒரு விஷயங்களா. அப்போ என்ன சொன்னார்? கேஸுக்கு ஏதாவது பண்ணுங்க ஸ்டாலின் சிஎம் சார் அப்படின்னாங்கல்ல. இப்போ இவர் எந்த சார்கிட்ட போனோம்? பிஎம் சார் கேளுங்க. பிஎம் சார், மோடி சார் அப்படின்னு போனோம். போகிறாரா? இல்லை, அவ்வளோதான். டெல்லி போகிறாரு சார். டெல்லி போகிறாரு சார். ஓகே, போய் பார்ப்போம், போயிட்டு வரும்போது பார்ப்போம். எனவே மக்களுடைய பிரச்சனைகளை நம்ம தொடர்ந்து பேசுவோங்க. நேரம் கொடுத்ததுக்கு நன்றி.